காலையில் கணவன் அலுவலகம் புறப்படும் போதே எத்தனை மணிக்கு வருவீங்க என்று கேட்பது பெண்கள் சிலரின் வழக்கம். 7 மணி ஆகும் என்று விட்டேற்றியாக சொல்லி கொண்டு போவது கணவரின் வழக்கம். கொஞ்சம் தாமதமாகிவிட்டாலும் அதற்கு விபரீத காரணங்களை இல்லத்தரசிகள் கற்பித்து கொண்டு விடுவார்கள். இவர்கள் 7 மணிக்கே கணவன் வீடு திரும்பி விடுகிற மாதிரி மனக்கண்ணில் காண்பதை முதலில் விட வேண்டும். காத்திருப்பதற்கு பதிலாய் தன் விருப்பம் போல் கற்பனை செய்து கொள்வது தவறு. கணவனுக்காக காத்திருக்கும் நேரத்தில் உடற்பயிற்சி செய்யலாம், அல்லது சிநேகிதி எவருடனேனும் தொலைபேசியில் பேசி ஆக்கப்பூர்வமான செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். கணவன் முன்கூட்டியே வீடு திரும்பினாலும் தாமதமாய் வந்து சேர்ந்தாலும் அது தொடர்பாய் விவாதம் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. கிடைக்கிற நேரத்தை மகிழ்ச்சிகரமான விதத்தில் நீங்கள் செலவிடலாம். உங்களால் ஒரு தீர்வை கற்பனை செய்ய முடிகிற போது எந்த பிரச்சனையும் எளிதாய்த்தான் வெல்லக்கூடியது தான் இருக்கும். பிரச்சனைக்கு பின்னால் ஒரு பிரச்சனையாய் எது இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். போதிய நேரமின்மை, உத்தியோக ரீதியான சண்டை என்று எங்கே புகைச்சல் ஏற்படுகிறது என்பதை மிகச்சரியாக அறிந்து கொள்ள முடியும். தற்போதைய நிலைமைக்கு என்ன காரணம் என்பதை நுணுகி ஆராயுங்கள். உங்களுடைய புதிய வீடு, புதிதாய் பிறந்த குழந்தை என்று உங்களால் பொருந்தி கொள்ள இயலாதவை பல இருக்கின்றன. வீட்டை எப்படி ஒழுங்கு செய்வது, இந்த குழந்தையை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிப்பது என்று திணறி விடுகிறீர்கள். பொருந்தி கொள்ள முடியாமல் போனால் அது இன்னொரு பிரச்சனை தான். தாம்பத்தியத்தில் மிகப்பெரிய எதிரி நேரமில்லாத தன்மைதான். சில வீடுகளில் கணவன் நைட் ஷிஃப்ட் வேலை பார்ப்பவராகவும் மனைவி டே ஷிஃப்ட் வேலை பார்ப்பவராகவும் இருப்பார்கள். சில வீடுகளில் மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார். வேலைக்கு செல்கிற கணவனுக்கு இரவில் நேரம் கழித்து வீடு திரும்புகிற நிலை இருக்கும். சிலர் அலுவலகத்தை விட்டு 5 மணிக்கு புறப்பட்டாலும் நேராய் வீட்டுக்கு வரமாட்டார்கள். நண்பர்களுடன் அரட்டை, கிளப் நடவடிக்கை என்று வீணாய் பொழுதை போக்கி சாப்பிடாமலேயே தனக்காக மனைவி காத்திருப்பாள் என்று தெரிந்தும் நான் வெளியில் சாப்பிட்டாச்சு என்று கூறிவிட்டு 10 மணிக்கு நேராய் படுக்க சென்று விடுவார்கள். இவர்கள் ஒரு நாளைக்கு தம் மனைவியுடன் பேசும் வார்த்தைகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இவர்கள் வீட்டில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? இத்தகையவர்கள் தினமும் சிறிது நேரம் குடும்பத்துக்காக ஒதுக்க வேண்டும், அல்லது வார விடுமுறை நாளையேனும் வீட்டு மனிதர்களுக்கு என்று கட்டாயம் ஒதுக்கிவிட வேண்டும். தினந்தோறும் மனதுக்குள் அழுது புலம்பி இருக்கின்ற உங்கள் மனைவிமாருக்கு நீங்கள் நேரம் ஒதுக்காவிட்டால் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை எதிர்காலத்தில் இப்படியான கஷ்டத்தை தான் அனுபவிக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.